Praise Lord. இன்றைய வசனம் சங்கீதம் 19:7. இந்த வசனமானது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் கற்பிக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இந்த வார்த்தையானது பேதையை ஞானியாக்குகிறது, நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அறியாததையும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 வசனம் இப்படியாக கற்பிக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு இதன்படி நடந்தால் சத்திய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இதில் இடறல் அடைய மாட்டார்கள். இதை நம்புறவங்க யாரும் இடறி விட மாட்டாங்க. சத்தியத்தின் பாதையில நடக்கிறவங்களுக்கு துக்கம் இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இந்த வார்த்தையானது ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தையானது ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையானது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு சோர்ந்து போன உள்ளத்தையும் தேற்றுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையானது, ஆண்டவருடைய வார்த்தையானது குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து சிறப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரன் சகோதரிகளே, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களை தேற்றும். நீங்கள் சோகத்துல கண்ணீரில வேதனையில இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களை தேற்றும். இதோ இப்பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் அப்பா. அதிசயமான வார்த்தைக்காய், உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காய், இதோ பலப்படுத்துகிற வார்த்தைக்காய், விடுதலை கொடுக்கிற வார்த்தைக்காய், சுகமளிக்கிற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது என்று நாங்கள் இந்த சத்திய வசனத்தின் வழியாய் நாங்கள் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்திமை உயர்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.